ஒரு நோயாளியின் நிலை மோசமடைந்தால் எப்படி அவசர சிகிச்சை அளிக்க வேண்டுமோ அதே போன்ற நிலையில் நமது பூமி இருப்பதாக சர்வதேச சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரஸ் அதானம் தெரிவித்திருக்கிறார். பருவநிலை மாற்ற பாதிப்புகளை எதிர்கொள்வது குறித்த சர்வதேச மாநாடு பிரேசிலில் தொடங்க உள்ள நிலையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். பருவநிலை மாற்றம் மனிதர்களின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது என்றும், எனவே அதை சார்ந்தும் உலக தலைவர்கள் விவாதிக்க வேண்டும் என்றும் டெட்ரஸ் அதானம் எக்ஸ் தள பதிவு மூலம் கேட்டுக் கொண்டுள்ளார். மீண்டும் திமுக ஆட்சி அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு முயற்சிகளில் பாஜக ஈடுபடுவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக திமுக மாவட்ட செயலர்களுடன் அக்கட்சியின் தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். இதில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இதில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், தகுதியான வாக்காளர் ஒருவர் கூட வாக்காளர் பெயர் பட்டியலில் விடுபட்டுவிடக்கூடாது என்றும், தகுதியில்லாத வாக்காளர் ஒருவர் கூட பட்டியலில் இணைந்துவிடக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூட்டணியை மட்டுமே நம்பியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற அதிமுக 54வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், முதல்வர் மு.க.ஸ்டாலினால் அதிமுகவை எதுவும் செய்ய முடியவில்லை என்று கூறினார். பெண்கள் பாதுகாப்பில் திமுக அரசு தோல்வியடைந்துவிட்டது என்று கடுமையாக விமர்சித்த பழனிசாமி, முழு நேர டிஜிபி நியமனம் செய்யப்படாததற்கு காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் குடியிருப்பு மற்றும் வணிக இடங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஒருங்கிணைந்த கட்டட வளர்ச்சி விதிகளில் திருத்தம் செய்து அரசிதழில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. 750 சதுர மீட்டர் குடியிருப்புக்கும் 300 சதுர மீட்டர் வணிக இடங்களுக்கும் இந்த புதிய விதிகள் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் செல்லப்பிராணிகளுக்கான தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. திருவிக நகர், புளியந்தோப்பு, லாய்ட்ஸ் காலனி, நுங்கம்பாக்கம், கண்ணம்மாப்பேட்டை, மீனம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் இந்த முகாம் நடைபெற்றது. இதில் தடுப்பூசி செலுத்தப்பட்ட செல்லப்பிராணிகளுக்கு மைக்ரோ சிப்கள் பொருத்தப்பட்டன. மாநகராட்சி எல்லைக்குள் செல்லப்பிராணிகளை வளர்ப்பதற்கான உரிமத்தை அவற்றின் உரிமையாளர்கள் பெற வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வரும் நவம்பர் 23ஆம் தேதிக்குள் உரிமம் பெறாவிட்டால் 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வீட்டில் வளர்க்குறோம், அது நமக்கு இது இட்ஸ் அ மேண்டேட்ரி. இப்போ எப்படி பர்த் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் ஒன்றா இருக்குமோ இது நம்ம வச்சுருக்கிறது நம்மளோட கடமை. ஸோ அந்த கடமையை நம்ம பண்ணலன்னா ஃபைன் போடுறது தப்பே கிடையாது. ஸோ எல்லோரும் அவங்க கடமையை கரெக்டாக பண்ணாங்கன்னா நாடு கரெக்டாக இருக்கும். இது இந்த சிப் ஐடி தான். சிப் ஐடி இது. இந்த ஐடி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீ தான், அது ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஆன்லைனில் 50 ரூபா கட்டினோம். நாங்கள் கட்டின உடனே நல்லா பண்ணி சிறப்பு கேம்ப் இங்கே நடத்துறது மாநகராட்சி ஒரு சிறப்பான விஷயம். எங்களை மாதிரி பெட் ஓனர்ஸ் நாங்கள் அனைவருமே இதை அவைல் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லா டாகுக்கும் ரொம்ப மஸ்ட்டு. கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு வழக்கு குறித்த சிபிஐ விசாரணைக்கு தாவேக நிர்வாகி உள்ளிட்டோர் 2ஆம் நாளாக விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பரப்புரை செய்தபோது நேரிட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். நிகழ்விடத்தில் கடை வைத்திருப்பவர்கள் உட்பட 50க்கும் அதிகமானோரிடம் அவர்கள் ஏற்கனவே விசாரணை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக தாவேக வழக்கறிஞர் அணியின் திருச்சி மண்டல இணைச் செயலர் அரசு, தாவேகவின் சென்னை அலுவலக ஊழியர் குருசரணம் ஆகியோர் நேற்று கரூர் பொதுப்பணித்துறை சுற்றுலா மாளிகையில் சிபிஐ அதிகாரிகள் முன்பு விசாரணைக்கு ஆஜராகினர். 2வது நாளான இன்று அரசு, குருசரணம் ஆகியோருடன் மேலும் ஒருவரும் விசாரணைக்கு ஆஜராகினார். அவர் கொண்டு சென்ற பையில் ஆவணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. விமானப்படை தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் இன்று வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 93வது ஆண்டு விமானப்படை தினம் கடந்த மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் உள்ள லச்சித் காட்டில் இந்திய விமானப்படையின் கண்கவர் வான் சாகசங்கள் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. இது தொடர்பான ஒத்திகை நேற்று நடைபெற்றது.
டெல்லி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையில் கருவிகள் புதுப்பிக்கப்படாததாலேயே தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தின் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையில் கருவிகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமையன்று 800 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் அந்த கருவிகளை புதுப்பிக்க கோரி கடந்த ஆகஸ்ட் மாதமே நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செய்திருந்தது. அது தற்போது தெரியவந்துள்ளது. பரிந்துரைகள் வழங்கப்பட்டும் கருவிகள் புதுப்பிக்கப்படாதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்படும் எனவும் இதற்காக டன்னுக்கு 48,860 ரூபாய் வழங்கப்படும் எனவும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். நடப்பு கொள்முதல் பருவம் இம்மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 2026 ஜனவரி 31ஆம் தேதி நிறைவடைகிறது. நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறந்து 6000 டன் கேழ்வரகு கொள்முதல் செய்ய நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. கடந்த ஆண்டில் கொள்முதல் விலை டன்னுக்கு 42,900 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு டன்னுக்கு 5,960 ரூபாய் கூடுதலாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விவசாயிகள் தாங்கள் விளைவித்த கேழ்வரகை வாணிப கழக கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல் காந்தியின் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு பீகார் தேர்தலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என ஜன்சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார். பீகாரில் வாக்காளர் பட்டியலிலிருந்து தங்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக எந்த ஒரு வாக்காளரும் புகார் அளிக்காத பட்சத்தில் தொடர்ந்து இவ்வாறு குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி முன்வைத்து வருவது ஏன் என பிரசாந்த் கிஷோர் கேள்வி எழுப்பியுள்ளார். ராகுல் காந்திக்கு பிரச்சினை இருக்குமானால் தேர்தல் ஆணையத்தில் முறையிட வேண்டியதுதானே என பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார். பீகாரில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும் என ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவரும் முதல்வர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் உத்தரவாதம் அளித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், மாநிலத்தில் ஆட்சி அமைத்ததும் இளைஞர்களின் மொபைல் போன்களுக்கே வேலை நியமன குறுஞ்செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் என தெரிவித்தார். அதோடு அடுத்த ஆண்டு ஜனவரியில் தகுதியுள்ள பெண்களின் வங்கிக் கணக்குகளுக்கு தலா 30,000 ரூபாய் நிதியுதவியாக வழங்கப்படும் என தேஜஸ்வி யாதவ் உறுதியளித்தார். பிரதமர் மோடியுடனான கலந்துரையாடலில் பங்கேற்கும் மாணாக்கருக்கு உள்ளீட்டு மதிப்பெண்ணாக 50 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என உத்தராகண்ட் மாநில பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமையான இன்று அம்மாநிலத்தில் உள்ள தேவ் பூமி பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். தொடர்ந்து மாணாக்கருடன் கலந்துரையாட உள்ளார். இந்த நிலையில் அப்பல்கலைக்கழகம் மதிப்பெண் சலுகை அறிவிப்பினை வெளியிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை விமர்சித்துள்ள மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், மோடி என சப்தமிட்டால் எத்தனை மதிப்பெண் என வினவியிருக்கிறார். ஆனால் மதிப்பெண் சலுகை வழங்குவதாக எந்த சுற்றறிக்கையும் வெளியிடப்படவில்லை என்றும் அவ்வாறு பரவும் தகவல் போலியானது எனவும் தேவ்பூமி பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு சீன விமான சேவைகள் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தொடங்க உள்ளது. ஷாங்காயிலிருந்து டெல்லிக்கு சைனா ஈஸ்டர்ன் என்ற நிறுவனம் விமான சேவையை வழங்க உள்ளது. சீனாவுக்கு இந்தியா கடந்த 26ஆம் தேதி முதல் விமான சேவையை தொடங்கியது. இந்நிலையில் சீனாவும் இந்தியாவுக்கு விமானங்களை இயக்க உள்ளது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விமான சேவை வழங்கப்பட உள்ளது. கொரோனா காரணமாகவும் எல்லை மோதல் காரணமாகவும் கடந்த 5 ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கும் நேரடி விமான போக்குவரத்து இல்லாமல் இருந்தது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 6 நாள் அரசுமுறை பயணமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்றுள்ளார். தனது பயணத்தின் முதற்கட்டமாக அங்கோலா நாட்டிற்கு அவர் சென்றடைந்துள்ளார். அதிபர் உள்ளிட்டோரோடு பேச்சுவார்த்தை நடத்தும் திரௌபதி முர்மு அந்நாட்டின் 50ஆம் ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். அங்கோலா நாடாளுமன்றத்திலும் உரையாற்றுகிறார். அங்கோலாவை தொடர்ந்து போட்ஸ்வானா நாட்டிற்கு திரௌபதி முர்மு செல்ல இருக்கிறார். இவ்விரு நாடுகளுக்கு முதல் முறையாக இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் செல்வது குறிப்பிடத்தக்கது. நேபாள நாட்டுக்கான 1000 ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதற்கான ஒப்பந்தத்தை சீன நிறுவனம் பெற்றுள்ளது. நேபாள நாட்டின் மத்திய வங்கியான நேபாள் ராஷ்டிர வங்கி 1000 ரூபாய் நோட்டுகளை வடிவமைத்தல், அச்சிடுதல் உள்ளிட்ட பணிகளுக்கான டெண்டர் அழைப்பை விடுத்திருந்தது. இதற்கு 149 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டிருந்தது. டெண்டரில் பங்கேற்ற சீன நிறுவனம் ரூபாய் நோட்டு அச்சிடும் பணியை பெற்றிருப்பதாக அதிகாரிகள் கூறினர். ஒப்பந்தத்தின்படி 43 கோடி 1000 ரூபாய் நோட்டுகளை சீன நிறுவனம் அச்சிட்டு வழங்க உள்ளது.
டென்மார்க்கில் 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் உரையாற்றிய பிரதமர் மெட்டே சமூக ஊடக தளங்களால் குழந்தைகளின் உடல் மனம் பாதிக்கப்படுவதாக கூறியிருந்தார். எனவே அவற்றுக்கு தடை விதிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். அவரின் பேச்சுக்களும் எதிர்க்கட்சிகளும் வரவேற்பு தெரிவித்தன. இதனையடுத்து 15 வயதிற்கு உட்பட்டோர் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த டென்மார்க் அரசு தடை விதித்துள்ளது. பாகிஸ்தானில் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி என்ற புதிய பதவி உருவாக்கப்பட உள்ளது. இதற்கான சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது. தற்போதைய ராணுவ தளபதி ஆசிம் முனீர் இம்மாத இறுதியுடன் ஓய்வு பெற உள்ளார். அவர் தொடர்ந்து ராணுவ பணியில் இருப்பதற்காக புதிய பதவி உருவாக்கப்பட உள்ளது. புதிதாக உருவாக உள்ள பதவி ராணுவ தளபதி பதவியை விட அதிகாரம் வாய்ந்ததாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் அரசை ராணுவ தளபதி ஆசிம் முனீர் தான் வழிநடத்தி வருகிறார் என்றும் ஏற்கனவே தகவல்கள் உள்ளன. குஜராத்தை சேர்ந்த அமுல் நிறுவனம் 2025ஆம் ஆண்டில் உலகின் நம்பர் 1 கூட்டுறவு அமைப்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கூட்டுறவு கூட்டணி என்ற அமைப்பும் ஐரோப்பிய கூட்டுறவு ஆராய்ச்சி அமைப்பும் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இதற்காக அமுல் நிறுவனத்திற்கு பிரதமர் மோடியும் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். குஜராத்தின் ஆனந்த் பகுதியில் உள்ள 36 லட்சம் கால்நடை விவசாயிகளை இணைத்து இக்கூட்டுறவு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. 18,600 கிராமங்களில் உள்ள பால் சொசைட்டிகள் மூலம் பால் கொள்முதல் செய்யப்பட்டு பால் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்நிறுவனத்தின் ஆண்டு வர்த்தகம் 90,000 கோடி ரூபாயாக உள்ளது. குஜராத் மாநில கூட்டுறவு பால் விற்பனையாளர் கூட்டமைப்பு அமுல் என்ற பெயரில் தயாரிக்கும் பால் பொருட்கள் இந்தியாவின் புகழ்பெற்ற உணவுப் பொருள் பிராண்டாக திகழ்கிறது. சென்னை போரூர் தனியார் கல்லூரியில் உலக ஆக்குபேஷனல் தெரப்பி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் வரை ஓடினர். பொதுமக்கள், மருத்துவ நிபுணர்கள், நோயாளிகளுக்கிடையே ஆக்குபேஷனல் தெரப்பி பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்கும் நோக்கத்தில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் 107 மாரத்தான் போட்டிகளுக்கு மேல் பங்கேற்ற 10 வயது மாரத்தான் வீராங்கனை அனாமிகாவும் கலந்து கொண்டார். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. மதுரை ஆதார் சேவை மையத்தில் ஆதார் பதிவு மற்றும் திருத்தம் செய்ய டோக்கன் பெறுவதற்காக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்தனர். மதுரை KK நகரில் மத்திய அரசின் ஆதார் சேவை மையம் இருக்கிறது. இங்கு தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்ட மக்களின் ஆதார் திருத்தப் பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. பள்ளித் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் நுழைவுச்சீட்டு உள்ளிட்டவற்றுக்கான மாணவர்களின் ஆதாரில் பெயர் திருத்தம் உள்ளிட்டவற்றுக்காக மக்கள் இங்கு திரண்டிருந்தனர். இன்று விடுமுறை நாளிலும் ஆதார் மையம் செயல்படும் என அறிவிக்கப்பட்டதால் ஏராளமானோர் டோக்கன் பெறுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இன்று காலை சுமார் 200 டோக்கன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டு மக்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். டெங்கு காய்ச்சலுக்கு நர்சிங் மாணவி உயிரிழந்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மூலக்குளம் JJ நகரைச் சேர்ந்த ராமுவின் மூத்த மகள் லோகேஸ்வரி கோரிமேடு பகுதியில் தனியார் நர்சிங் கல்லூரியில் BSc நர்சிங் 4ஆம் ஆண்டு படித்து வந்தார். காய்ச்சலால் கடந்த 5ஆம் தேதி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் இரத்த பரிசோதனை செய்தபோது டெங்கு இருப்பது அவருக்கு உறுதி செய்யப்பட்டது. மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. மீண்டும் புதுச்சேரி கொண்டு செல்லப்பட்ட அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த தொடர் மழையின் காரணமாக தேனியில் 3 மாதங்களாக வறண்டு கிடந்த யானை கஜம் அருவியில் மீண்டும் நீர்வரத்து தொடங்கியுள்ளது. இதனால் உப்புதுறை, ஆட்டுப்பாறை உட்பட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் நிலவி வந்த குடிநீர் தட்டுப்பாடு நீங்கும் என அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள நங்கவழி கால்நடை வாரச்சந்தையில் சுமார் 2 கோடி ரூபாய் வரை ஆடு மற்றும் மாடுகள் விற்பனையாகியுள்ளன. வடகிழக்கு பருவமழை தொடங்கி விவசாய பணிகள் தீவிரமடைந்திருப்பதால் விவசாயிகள் தாங்கள் வளர்த்த ஆடுகளை விற்பனை செய்துவிட்டு ஆட்டுக்குட்டிகளையும் சிந்தி மாட்டுக்கன்றுகளையும் அதிக அளவில் வாங்கி சென்றனர். எனினும் சந்தைக்கு குறைந்த அளவிலேயே கால்நடைகள் வரத்து இருந்ததால் பெரும்பாலான விவசாயிகள் தாங்கள் விரும்பிய கால்நடைகள் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர்.
விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி நாழி கிணற்றில் குளித்த பிறகு பொது தரிசனம் மற்றும் கட்டண தரிசன வரிசைகளில் நீண்ட நேரம் காத்திருந்தனர். சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக குடும்பத்துடன் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே கோயில் முன்புள்ள கடல் சுமார் 100 அடிக்கு உள்வாங்கி காணப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள ஏடிஎம் மையத்தில் பணம் எடுத்து தருவதாக கூறி சுமார் 1 லட்சம் ரூபாயை மோசடி செய்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். முதியவர் ஒருவருக்கு ஏடிஎம்மில் பணம் எடுத்து தருவதாக கூறி முதியவரின் வங்கிக் கணக்கிலிருந்து சுமார் 1,15,000 ரூபாயை நூதன முறையில் திருடியுள்ளனர். முதியவர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை கண்டித்து ஈரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட முற்பட்ட காங்கிரஸ் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கருங்கல்பாளையம் காந்தி சிலை முன்பு திரண்ட இளைஞர் காங்கிரஸைச் சேர்ந்தவர்கள் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து முழக்கமிட்டனர். தேர்தல் ஆணையத்திற்கு சவப்பெட்டி அமைத்து எதிர்ப்பு தெரிவித்த அவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் காவிரி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா காலம் முதல் பல்வேறு சோதனைகளை சந்தித்த கட்சி அதிமுக என அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற அதிமுகவின் 54வது ஆண்டு விழா கூட்டத்தில் பேசிய அவர் சோதனைகளை அதிமுக வெற்றிப்படியாக்கியதாக குறிப்பிட்டிருக்கிறார். பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1972 அக்டோபர் 17ஆம் தேதி இந்த இயக்கத்தை தோற்றுவித்ததிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்ம இயக்கத்தை பற்றி விமர்சனம் செய்கின்றார்கள்? வேற எந்த இயக்கத்தையாவது விமர்சனம் செய்கின்றார்களா? மக்கள் செல்வாக்கு படைத்த கட்சி மீதுதான் இன்றைக்கு பல்வேறு வகையிலே இன்றைக்கு அவதூறு பிரச்சாரங்களை செய்து வருகின்றார்கள். அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தனது நகைகளை வழங்கி கட்சியை வலுப்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எம்எல்ஏ நிதியில் கட்டப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது பேசிய அவர் தனது 45 ஆண்டு கால பணிகளில் எப்போதும் இளவரசர் போல இருந்ததில்லை என்றும் எளிய வாழ்க்கையையே வாழ்ந்து வருவதாகவும் கூறினார். அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர்களான எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தொண்டர்களுக்காக தியாகம் செய்தார்கள் என்றும் செங்கோட்டையன் நினைவு கூர்ந்து சுட்டிக்காட்டினார். உழைப்பவரை எவராலும் வீழ்த்த இயலாது. ஆகவேதான் உழைக்கின்ற இதயம் புரட்சித் தலைவர் அவர்கள் அவரை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியவில்லை. உழைப்பால் உயர்ந்தவர், தியாகத்தால் உயர்ந்தவர், கருணையுள்ளம் படைத்தவர், மன்னிக்கின்ற தன்மை படைத்தவர். கஷ்டங்கள் வருகிற போது அந்த கஷ்டத்திலே தொண்டர்களுக்காக முன்னின்று தியாகத்தை செய்தவர். அதே போல தான் அம்மா அவர்களும் தியாக வேளையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னிடத்திலே இருக்கிற இயக்கத்தை காப்பதற்கு நகை பொருள்கள் அனைத்தும் 1989 வழங்கி இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தினார்கள். அவர்களை பொறுத்தவரையிலும் மன்னிக்கின்ற உள்ளம், கருணை உள்ளம், தொண்டர்களை காப்பதற்கு என்ன நாம் உருவாக்க வேண்டுமோ அதை மனதிலே வைத்துத்தான் அந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் நடத்தினார்கள். அந்த வழியிலே நாங்களும் இந்த பயணங்களை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். குஜராத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அம்மாநில அரசு அறிவித்த நிவாரண தொகுப்பு பெரும் புயலை கிளப்பியுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெய்த மழையால் சுமார் 42 லட்சம் ஹெக்டருக்கும் அதிகமான விவசாய நிலங்கள் சேதமடைந்தன. இதற்கான நிவாரணம் அறிவித்த குஜராத் அரசு ஒரு ஹெக்டருக்கு 22,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் இதுவும் ஒரு விவசாயிக்கு அதிகபட்சம் 2 ஹெக்டருக்கு மட்டுமே கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதற்கு RSSின் விவசாய பிரிவான பாரதிய கிசான் சங் அமைப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 2ஆம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் உள்ள 3644 காலி பணியிடங்களுக்காக சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தனர்.
காவல்துறையில் 2833, சிறைத்துறையில் 180 மற்றும் தீயணைப்புத் துறையில் 631 காலி பணியிடங்கள் உள்ளன. தேர்வு நடைபெறும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேர்வில் முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் முதன்முறையாக இடது கை பெருவிரல் ரேகை சரிபார்க்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மற்றும் நோய் தாக்குதல் காரணமாக பச்சை மிளகாயின் வரத்து குறைந்து விலை அதிகரித்திருக்கிறது. கடந்த வாரம் கிலோ 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை ஏலம் போன பச்சை மிளகாய் தற்போது கிலோ 65 ரூபாய் முதல் 75 ரூபாய் வரை ஏலம் போகிறது. இந்த விலை உயர்வு காரணமாக விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் தொடர்ந்து 5வது நாளாக முட்டை விலை உயர்ந்துள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாய் 60 காசுகளிலிருந்து 5 காசுகள் உயர்த்தப்பட்டு 5 ரூபாய் 65 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 நாட்களில் முட்டை விலை 25 காசுகள் உயர்ந்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். வார விடுமுறையை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. லேசான சாரல் மழையுடன் இதமான சூழல் நிலவியதால் குற்றாலம் பிரதான அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளது. சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் உற்சாக குளியலில் ஈடுபட்டு அருவி கரையோரம் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பிரதான அருவி, ஐந்தருவி, சிற்றருவி மற்றும் புலியருவி உட்பட அனைத்து அருவிகளிலும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா மற்றும் ஆன்மீக தலமான கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. அதிகாலை முதலே திரண்ட மக்கள் சூரிய உதயத்தை காண ஆர்வம் காட்டினர். ஆனால் மேகமூட்டம் இருந்ததால் சூரிய உதயத்தை காண முடியவில்லை. இருப்பினும் சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் அமர்ந்து இயற்கை அழகையும் கடலுக்குள் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலை, கண்ணாடி பாலம் போன்றவற்றையும் ரசித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானி திருப்பதியில் ஏழுமலையானை வழிபட்டார். அதிகாலையில் நடைபெறும் சுப்ரபாத சேவை சிறப்பு வழிபாட்டில் அவர் பங்கேற்றார். முன்னதாக அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. முகேஷ் அம்பானியின் வருகையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. அம்பானி கடந்த அக்டோபர் மாதம் பத்ரிநாத்திற்கும் சென்று வழிபட்டிருந்தார். கோவையில் ஆன்லைன் விற்பனை நிறுவன கிடங்கில் 11.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான எலக்ட்ரானிக் சாதனங்களை நூதன முறையில் திருடிய 7 ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். ஒத்தக்கால் மண்டபத்தில் உள்ள ஆன்லைன் விற்பனை நிறுவன பார்சல் கிடங்கில் பணிபுரியும் 7 ஊழியர்கள் தங்களின் முகவரிக்கு சோப்புத்தூள் ஆர்டர் செய்து வந்துள்ளனர். அது கிடங்கிற்கு வந்து உள்ளூருக்கு டெலிவரி அனுப்பும் நடைமுறையின் போது சோப்புத்தூளுக்கு பதிலாக மடிக்கணினி உள்ளிட்ட எலக்ட்ரானிக் சாதனங்களை அனுப்பி வைத்து நூதன முறையில் திருடியது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் 7 பேரை காவல்துறையினர் கைது செய்து பெண் ஒருவரை தேடி வருகின்றனர். கேரளாவின் வரலாற்று சிறப்புமிக்க பிரம்மாண்டமான இடுக்கி அணையை சுற்றுலா பயணிகள் பார்வையிட வரும் 30ஆம் தேதி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அணையில் நடைபயண சுற்றுலாவுக்கான அனுமதி சீட்டை கேரள நீர்வளத்துறை அமைச்சர் ரோஷி அகஸ்டின் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். தினமும் 3750 பேர் அணையை பார்வையிட அனுமதிக்கப்படுகின்றனர். ஏற்கனவே ஓணம் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. வரும் 30ஆம் தேதி வரை இடுக்கி அணையை பார்வையிடலாம் என்றும் கேரள ஹைரல் டூரிசம் எனும் இணையதளத்தில் முன்பதிவும் செய்யலாம் என்றும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் இளங்கோ போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டதோடு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பிரமதேசம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் இளங்கோ மீது மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் திண்டிவனம் மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். விசாரணைக்கு பிறகு போக்சோ சட்டத்தின் கீழ் இளங்கோவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் சிறையில் அடைத்தனர்.
சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரே இரவில் அடுத்தடுத்து 5 இடங்களில் கொள்ளை சம்பவங்கள் மற்றும் ஒரு வழிப்பறி சம்பவம் என மொத்தம் 6 குற்ற சம்பவங்கள் நடந்துள்ளன. பணம், செல்போன் மற்றும் ஒரு கார் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. ஒரே இரவில் நடந்த தொடர் குற்றச் செயல்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சேலையூர் மற்றும் தாழம்பூர் காவல்துறையினர் 5 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். சென்னை போரூர் அருகே 15க்கும் மேற்பட்டோரிடம் 1,25,00,000 ரூபாய் மோசடி செய்த நூதன மோசடிக்காரர் கைது செய்யப்பட்டார். கெருகம்பாக்கத்தைச் சேர்ந்த ஸ்ரீவத்ஸ் என்பவர் தனக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பின் வாடகை, குத்தகை விவரங்களை ஆன்லைனில் பதிவிட்டு குடியேற வருபவர்களிடம் பணம் பெற்று பின்னர் குடியேறும் தேதிக்கு சில தினங்களுக்கு முன்னர் தலைமறைவாகியுள்ளார். இதேபோல 15 பேரை ஸ்ரீவத்ஸ் ஏமாற்றிவிட்டு தலைமறைவானார். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் அவரை மாங்காட்டில் மடக்கி பிடித்து மௌலிவாக்கம் காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கேரளாவில் குருவாயூர் கோவில் வளாகத்தில் ரீல்ஸ் வீடியோ எடுத்ததாக இன்ஸ்டா பிரபலமான ஜஸ்னா சலீம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணபிரானின் தீவிர பக்தையான ஜஸ்னா சலீம் கிருஷ்ணரின் படங்களை வரைந்து புகழ் பெற்றவர். பிரதமர் மோடி அண்மையில் திருச்சூருக்கு வந்தபோது அவருக்கு கிருஷ்ணர் ஓவியத்தை பரிசாக கொடுத்தார். இன்ஸ்டாகிராமில் பிரபலமான ஜஸ்னா சலீம் புகழ்பெற்ற குருவாயூர் அப்பன் கோயில் வளாகத்தில் தனது அலைபேசியில் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டார். அந்த கோயில் வளாகத்தில் புகைப்படம், வீடியோ எடுக்க தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஜஸ்னா சலீம் தடையை மீறியதாக அவர் உட்பட 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. டெல்லியில் காற்று மாசு நேற்று மாலை தீவிரமான அளவை நெருங்கியது. நேற்று மாலை நிலவரப்படி 15 இடங்களில் காற்றின் தரக்குறியீடு 400ஐ கடந்தது. சராசரியாக 372 பதிவானது. டெல்லியில் காற்றின் தரம் அடுத்த சில நாட்களுக்கு மிகவும் மோசமான நிலையில் இருக்கும் என டெல்லிக்கான காற்று தர முன்னெச்சரிக்கை அமைப்பு தெரிவித்துள்ளது.